எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, தர்மத்தின் பாதையில் மீண்டும் நாம் சந்திக்கிறோம். அதற்காகவே தானே பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு விதுர நீதியிலிருந்து 2 அருமையான தேன் துளிகளை நாம் பருகுவோம். விதுர நீதி வைதிகஸ்ரீ என்கின்ற மாத இதழில் முறையாக வெளியிடப்பட்டு விளக்கத்தோடு வெளியிடப்பட்டு வருகிறது. நீங்களும் அதை படித்து பயன்பெறலாம். இந்த விதுர நீதியில் மகா தர்மவானான விதுரர் அவரை போலவே இருக்கக்கூடிய யுதிஷ்டனுக்கு தர்மபுத்திரனுக்கு சொன்னது. யுதிஷ்டர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஐயா, மரணத்துக்கும் அப்பால் வாழ்க்கை இருக்கிறது என்பதை உங்களை போன்ற பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டு புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த வாழ்க்கையும் சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லையே? தவறில்லை. மரணத்துக்கு அப்பால் சுகம் தருவது எது கேட்கிறார். நல்ல அருமையான கேள்வி பாருங்க. இங்கே வாழ்க்கையில் நமக்கு எது சுகம் தருகிறதுன்னு கேட்டு தெரிந்து கொள்கிறார். இந்த கேள்வியை முதல்ல ஒன்று சொல்லிடலாம். இது தர்மபுத்திரருக்கு தெரியாதது அல்ல, நமக்கு தெரிவிப்பதற்காக சில சமயம் பெரியவர்களை இந்த மாதிரி பண்பாளர்கள் கேள்வி கேட்பது உண்டு. என்ன சொல்லுகிறார் பதில்? மரணத்திற்கு அப்பாலும் சுகம் தருபவை எதுன்னு கேட்டால் ஒரு 4 விஷயங்களை சொல்லுகிறார். இந்த 4 முக்கியம். 4 தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம்னு பாட்டு வருது இல்லை, அதுதான் இது. 1, தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி. உடனே குறள் ஞாபகம் வருகிறது. ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துங்கிறார். அப்போ எப்படி புரியுது பாருங்க. சத்தியம் ஒரே விதமாக எங்கோ வடக்கில் என்றைக்கோ வாழ்ந்த விதுரருக்கும் என்றைக்கோ வாழ்ந்த திருவள்ளுவருக்கும் ஒரே விதமாக மனத்தில் இறங்கி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது பரவசமாக இருக்கிறது. தெளிவாக கற்றுக்கொள்ளப்படும் கல்வி. இதை பாரதியார் தெளிவுறவே அறிந்திடுதல். அறிவது தெளிவடைவதற்கே, பேசுவது தெளிவுறவே மொழிந்திடுதல் என்றும் சொல்லுவான். எது கல்வி? கற்க கசடர. அதான் கசடு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் சொல்றார்ல, அந்த மனதில் இருக்கின்ற மாசுகளெல்லாம் நீங்குவதற்காக கற்கப்படுவதே கல்வி.
ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இந்த நோக்கத்தோடு பயில வேண்டிய எல்லாமே மனத்துக்கண் மாசிலனாவதற்கு நம்மை தயார்படுத்தும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எப்போ கசடு நீங்கி போகும், ஓ இதெல்லாம் தவறு என்று தெரிந்து கொள்வது, அந்த தவறை செய்யாமல் இருப்பது, இவைதான் சரி என்று புரிந்து கொள்வது, அந்த சரியானவற்றையே செய்வது, அது நடத்தையில் வருது. நிற்க அதற்கு தக, அப்படி இருக்க வேண்டும். எனவே தெளிவாக கற்றுக்கொள்ளப்படும் கல்வி மரணத்துக்கு அப்பாலும் ஒருவனை தொடரும், சுகத்தை தரும். அடுத்தது நியாயத்துக்காக செய்யப்படும் போர். போர் என்பது நாடு பிடிப்பதற்காகவோ மாடு பிடிப்பதற்காகவோ இருக்கக்கூடாது. நியாயத்துக்காக செய்யப்படுகின்ற போராக இருக்க வேண்டும். கண்ணன் மகாபாரத போரிலே பாண்டவர்கள் பக்கம் இருந்ததற்கு காரணம் பாண்டவர்கள் அவனுக்கு பிடித்தமானவர்கள் என்பது அல்ல காரணம். கண்ணனுக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் கிடையாது. பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் இருந்ததால் கண்ணன் அவர்கள் பக்கம் இருந்தான் என்பதே உண்மை. எனவே நியாயத்துக்காக செய்யப்படும் போர், அந்த நியாய உணர்வை மரணத்திற்கு பின்னாலும் ஒருவனோடு அந்த நியாய உணர்வு தொடர்ந்து வரும். அப்பொழுது அவனுக்கு அது சுகம் கொடுக்கும். மூன்றாவது புண்ணிய செயல். எது புண்ணிய செயல்? அறச்செயல். எது அறச்செயல்? பிறர் நலம் கருதி செய்யப்படுகின்ற செயல் எல்லாம் அறச்செயல், புண்ணிய செயல். தன்னலம் தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் என்று தமிழ் ரொம்ப அழகாக ஒரு வேத வாக்கியமாக சொல்லியிருக்கிறது. தனக்கென வாழா பிறர்க்கு உரியாளன், அதான் பரோபகாரம், அதுதான் ஒப்புரவு. எனவே பிறர் நலம் கருதி செய்யப்படுகின்ற அந்த புண்ணிய செயல், அதுவும் மரணத்துக்கு அப்பால் ஒருவனை தொடர்ந்து வரும். நான்காவதாக விதுரர் தருமருக்கு சொல்லுகிறார், பலன் கருதாமல் செய்யப்பட்ட தவம். இதிலிருந்து தான் பாரதியார் சொன்னாரோ இன்னும், பலன் கருதாமல் உழைக்கச் சொன்னால் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னால் என்று பராசக்தியிடம் சொல்லுகிறார். பலன் கருதாமல் செய்யப்பட்ட தவம், அதாவது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது ஒருவனுடைய தவம் தான் நமக்கு நம்முடைய தவறுகளையும் மீறி மழையை பெய்விக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தவம் இயல்பு. தவமும் தவமுடையார்க்காம் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வதுன்னு வள்ளுவர். அந்த தவ சிந்தனையிலே இருப்பவர்களால் தான் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் பண்பாடு காப்பாற்றப்பட்டு வருகிறது. நம்முடைய மனங்களிலே இன்றைக்கும் நல்ல பண்புகள் இருப்பதற்கு காரணம் பெரியவர்களுடைய தவம். பலன் கருதாமல் செய்கிறார்கள். அத்தனை தவம் செய்த மாமுனிவர்கள் எல்லோரும் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியே பாடுபட்டு செய்த தவத்தை இங்கே விட்டு சென்றார்கள். அதான் மற்றவர்களுடைய நன்மைக்காக இங்கே விட்டு போகிறார்களே, அதுதான் தவம். தவம்னா ஒரு சேமிப்பு மாதிரி, ரிசர்வாயர் மாதிரி அப்படி இருக்கிறது. இப்போ மரணத்துக்கு அப்பாலும் சுகம் தருகின்ற இந்த 4 விஷயங்களை தருமருக்கு விதுரர் சொல்ல கேட்டோம். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? மரணத்துக்கப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று தெரிகிறது. மரணத்துக்கப்பால் நமக்கு உடம்பு என்ற ஒன்று இல்லாமற் போனாலும் உடலை பற்றிய நினைவு இருக்கக்கூடும் என்பது புரிகிறது. மரணத்துக்கப்பால் நாம் மேலும் புதிதாக பாடம் கற்றுக்கொள்ள வழி இல்லாமல் போகலாம் என்பதாகத்தான் தெரிகிறது. அப்போ அதுவரைக்கும் கற்ற பாடம்தான் நமக்கு உடல் உணர்வு இருப்பதால், நான் என்கின்ற உணர்வும் இருப்பதால் நமக்கு அறிவு தேவைப்படுகிறது மரணத்திற்கு அப்பாலும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டு தெளிவாக கற்றுக்கொள்ளப்படும் கல்வி, நியாயத்துக்காக செய்யப்படும் போர், மற்றவர்களுடைய நலனை கருதி செய்யப்படுகின்ற புண்ணிய செயல், பயன் கருதாமல் செய்யப்படுகின்ற தவம், இவை மரணத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அப்பால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நமக்கு துணையாக இருக்கும் என்பது புரிகிறது. எனவே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செய்ய வேண்டியவை எவ்வளவு உண்மையோ, அதை போல இந்த வாழ்க்கைக்கு அப்பால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதும் அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த விதுர நீதியிலிருந்து, அதுவும் அவர் தர்மருக்கு சொன்னதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம். இருவருமே தர்மத்தினுடைய சொரூபங்கள். எனவே தர்மருக்கு தர்மத்தை சொன்னது என்றே நாம் இதை கருதி கொள்ளலாம். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்தின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக மகோத்சவம் வரும் பிப்ரவரி 9ஆம் நாள் காலை 8 மணிக்கு. விசேஷ நேரடி ஒளிபரப்பு காஞ்சிபுரத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் பிரத்யேகமாக.
Kanchi Kamakshi Amman Kumbhabhishekam. This live is sponsored by Sri Chandrasekharendra Saraswati Vishwa Mahavidyalaya, Enathur, Kanchipuram. ஒரு மனிதன் எப்படி நிம்மதியை இழக்கிறான் அப்படின்னு பார்த்தா, எதனால் ஒருவனுக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது அப்படின்னா ரொம்ப அருமை. இந்த சின்ன அவகாசத்தில் இதை எப்படி விளக்குவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. பிரித்து பார்க்கிறான், அதனால்தான் மனிதன் நிம்மதி இழக்கிறான் அப்படிங்கிறார் விதுரர். பிரித்து பார்க்கிறான், அதனால்தான் மனிதன் நிம்மதி இழக்கிறான். எதை பிரித்து பார்க்கிறான் என்று தர்மர் கேட்க விதுரர் பதில் சொல்லுகிறார். ஒருவனுடைய பிறப்பை அவன் இவன் கீழ்குடியில் பிறந்தான், அவன் மேல்குடியில் பிறந்தான்னு பிரித்து பார்க்குறான் பார், போச்சு. பிறப்பு, அடுத்தது கல்வி அறிவு, மூன்றாவது பதவி, வயது, ஜாதி, மதம். இந்த 6 விதமான இதை போன்ற வேறுபாடுகள் பார்ப்பவர்கள் இறைவனை இறைவனுடைய இருமையற்ற தன்மையை அறியாதவர்கள். அவர்களுக்கு ஒருபோதும் நிம்மதி இல்லை என்கிறார் விதுரர். இப்படி இருக்கு பாருங்க ஒருத்தனுடைய பிறப்பு. இப்போ இந்த பிறப்பு பற்றி சொல்லும் பொழுது நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறோம், நம்ம மூடி மறைக்க வேண்டாம். ஒரு வேசைத்தனம் செய்கிற ஒரு பெண்ணுக்கு, ஒரு வேசிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அதை வேசி மகன் என்று திட்டுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தையினுடைய குற்றமா அது? அந்த குழந்தையினுடைய குற்றமா? அது பிறந்து விட்டது, அது என்ன செய்யும்? அப்படி பார்க்கக்கூடாது. எனவே பிறப்பு அது அதே மாதிரி உயர்வு. ஒருத்தன் உயர்ந்த கொடியில் பிறந்த காரணத்தினாலே ஒருவன் உயர்ந்து விட முடியாது. உயர்ந்த பண்புகளை கடைபிடிப்பதன் மூலம் தான் அவன் உயர முடியும். ஒன்று கல்வி அறிவு. நீங்கள் எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு அவர்கள் பண்பாளர்களாக நடந்து கொள்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை என்பதை வருத்தத்தோடு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. முன்பு அப்படி இல்லை. முன்பு படிப்பும் பண்பும் ஒன்றாக இணைந்திருந்தது. படித்தவன் மேலும் பண்போடு இருப்பான் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இருந்தது. இப்போ அது குறைந்து விட்டது. அதனால கல்வி அறிவை வைத்து இவன் படிக்காதவன், என்ன படிக்காதவர்கள் எத்தனையோ மேதைகளாக இங்கே இருந்தது இந்த நாட்டில் எத்தனையோ பார்த்துருக்குறோம். நம்ம இந்த நாட்டில் இருப்பது போல இதற்கு சான்றுகள் வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. எனவே கல்வி அறிவினால ஒருத்தனை பிரித்து பார்க்க முடியும். பதவி, என்ன பதவி? காலசையார் வாழுவதும் கண் துஞ்சார் வீழுவதும் நூலசைவில் மாறிவிடும் கூத்து. ஒரு நிமிஷம் ஆட்சி கவிழ்ந்து போச்சுன்னா போச்சு, எல்லாமே போச்சு இல்லையா? ஒரு எவ்வளோ பெரிய சொத்துக்கு நான் அதிபதி அப்படிங்கிறான், என்ன பிரயோஜனம்? ஒன்று திங்க கூட முடியாத அளவுக்கு உடம்பு ஏதாவது கோளாறு விடுகிறது. இல்லை, நாம் இருக்க பொருள் பிரிந்து போகிறது, பொருள் இருக்க நாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம். அதை வைத்துக்கொண்டு ஒருவனை எடை போடக்கூடாது. பொருள் இல்லாத காரணத்தால் ஒருவனை கீழாக பார்ப்பது பெருங்குற்றம். நான் அதை பாவம் என்றே சொல்லுவேன். ஏழை என்கின்ற காரணத்தால் ஒருவனை இளக்காரமாக பார்ப்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டிய கொடும் பாவம் என்றே நான் சொல்லுவேன். அடுத்தது வயது. இந்த வயதை வைத்துக்கொண்டு ஒருவனை கீழாக பார்ப்பது அல்லது மேலாக பார்ப்பது என்பது கிராமத்தில் அதிகமாக இல்லை. ஒரு சின்ன பண்பு காட்டுறேன் பாருங்க. சின்ன பையனை கூட வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு 65-80 வயசு கூட இருக்கலாம். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன அருமையான பண்பாடு பாருங்க. அந்த மரியாதையை கொடுத்தாச்சு, அது இருக்கணும். வயது, ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே வந்தே மாதரம் என்போம் என்றான் பாரதி. இந்த ஜாதிகளை கட்டி கொண்டு அழுது நாம் இந்த நாட்டை இனிமே இப்படி கூறு போட்டது போது இனிமேலாவது ஒற்றுமையாக இருக்க பார்ப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் என்றார். மதம்னா ஒப்பீனியன், கருத்து. நம்ம மதம்ல பிடிச்சிருக்கு நமக்கு. யானைக்கு மதம் பிடிக்கிறது, அந்த மதம் பிடிச்சு விட்டது நமக்கு, போதும். அது நம்ம மதம் சொல்றது இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், அது மட்டும் இல்லைங்க. நமக்குள்ளே இருக்கிற சண்டை, சைவம் வைணவம், அந்த சண்டையை நம்ம இன்னும் தாண்டவே இல்லை. இத்தனை சாத்திரங்கள் இருந்தும், இத்தனை படித்தவர்களாக இருந்தும், ஊடகங்கள் மூலம் இத்தனை வசதிகளை பெற்றிருக்கின்ற நாம் இன்னும் இந்த பேதத்தை தாண்டவில்லையே. எவ்வளவு பேதமையாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது வெளியே போய் பேசுவதற்கு. அதுதான் இப்போ விஷ்ணு தான் வசதி, சிவன் தான் வசதி, இது இந்த பேசிக் இன்னும் நம்ம தாண்டலையே, இன்னும் தாண்டலை. அதுக்கு எவ்வளோ தத்துவமாக இந்த முட்டாள்தனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு நம்முடைய தர்க்கம், நம்முடைய தத்துவம், நம்முடைய சாத்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, எவ்வளவு தெளிவாக இதை சொல்லி இருக்கிறார் பாருங்கள். இப்படி பிரித்து பார்ப்பவர்கள் தான் இறைவனுடைய இருமையற்ற தன்மையை ஒருபோதும் பார்ப்பதில்லை.
எனவே அவர்கள் நிம்மதியாயிருக்க வாய்ப்பே இல்லை என்று விதுரர் தர்மருக்கு சொல்லுகிறார். மெத்தையிலே படுத்தாலும் தூக்கமில்லை, தத்தை மொழி மாதராலும் மகிழ்ச்சி இல்லை, சத்தான புகழ் கேட்டும் போதவில்லை, ஜாதி மதம் பார்ப்பவர்க்கு சாந்தி இல்லை. நான் இதே கவிதையாக்கி தந்திருக்கிறேன். மெத்தையிலே படுத்தாலும் தூக்கம் இல்லை, தத்தை மொழி மாதராலும் மகிழ்ச்சி இல்லை, சத்தான புகழ் கேட்டும் போதவில்லை, ஜாதி மதம் பார்ப்பவர்க்கு சாந்தி இல்லை என்று சொல்லுகிறேன். சாந்தி வேண்டுமா? அமைதி வேண்டுமா? நீடித்த ஆனந்தம் வேண்டுமா? பிரித்து பார்க்கின்ற இந்த பேதமை குணத்தை இன்றே நாம் கைவிடுவோம், ஒன்றாக இருப்போம், உயர் பதவி அடைவோம். ஒரு சின்ன விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகின்ற உங்களில் எத்தனையோ பேர் என்னிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். சில பேர் விளக்கங்களை கேட்டுக்கொள்ளுகிறார்கள், சில பேர் விமர்சனத்தை வைக்கிறார்கள், சில பேர் பாராட்டுகிறார்கள், பல பேர் ஆசீர்வாதங்கள் எனக்கு தருகிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் உங்களோட வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று ஒரு கும்பிடு தான். வணங்கி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஒப்பற்ற வாய்ப்பை அளித்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கும் உங்கள் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அண்மையிலே ஒரு அம்மையார் எனக்கு பெங்களூரிலிருந்து தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார். அந்த அம்மையாருடைய பெயர் திருமதி லக்ஷ்மி ராமநாதன். திருமதி லக்ஷ்மி ராமநாதன் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் நங்கைநல்லூரிலே இருந்த பொழுது எங்கள் வீட்டிலே எதிர்ப்புறம் இருந்தவர்கள். ரொம்ப பண்பான குடும்பத்தை சேர்ந்த தம்பதிகள். அவர்களை நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது. எப்பொழுதுமே இணைந்தே இருப்பார்கள். நல்ல விஷயங்களிலேயே சிந்தையை செலுத்தி கொண்டு வருபவர்கள். இப்பொழுது அவர்களுக்கும் வயதாகிவிட்டது. எனக்கு ஆச்சுன்னா அவங்களுக்காக தான், என்னை விட வேதானவர்களுக்கு. அந்த அம்மையார் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார் எனக்கு. போன முறை பரீட்சித்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறார்கள். பரீட்சித் 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம்மரிடமிருந்து கேட்டது நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவன் இந்த கடலிலே ஒரு 7 அடுக்கு மாளிகையில் யாரும் புக முடியாத ஒரு மாளிகையை கட்டி கொண்டு அதிலே பென்ட் ஹவுஸ் மாதிரி அந்த உச்ச மாடியிலே உட்கார்ந்து கொண்டு அந்த பாடம் கேட்டது என்பது அவன் மரணத்துக்கு அஞ்சுகிறவன் போல்தானே அவனை காண்பிக்கிறது. இது சரியாக பொருந்தவில்லை. பாகவதம் கேட்பதற்கும் அதுவும் அந்த முனிவரிடமிருந்து நேரடியாக கேட்பதற்கும் இந்த ஏற்பாட்டுக்கும் பொருந்தவில்லையே என்று அந்த அம்மா ஒரு வினாவை எழுப்பினார்கள். ரொம்ப நியாயமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அதற்கு எனக்கு தோன்றிய விடை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு தெரிந்து பரீட்சித் மரணத்திற்கு பயப்படவில்லை. அப்படி பாகவதத்திலே எழுதப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ஒரு அரசன் எல்லா முடிவுகளையும் அவன் ஒருவனை மட்டும் எடுத்துவிட முடியாது. சுற்றிலும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொறுப்பு அரசனை காப்பாற்ற வேண்டும், அரசனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். இப்படி ஒரு சாபம் இருக்கிறது. 7 நாட்களிலே சர்ப்பம் தீண்டி அவன் உயிரிழக்கப் போகிறான் என்றால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை அவனை சுற்றி, அரசனை சுற்றி இருப்பவர்களுக்கு இருக்கிறது. எனவேதான் அவர்கள் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். ஒரு கடலிலே யாரும் ஏறிவிட முடியாத ஒரு மாளிகையிலே காவல் போட்டுவிட்டு அங்கே அவனை இருக்க வைப்பது என்று. இப்போ பரீட்சித்து எடுத்த முடிவு என்ன? 7 நாட்கள் தானே எனக்கு கெடு. இந்த 7 நாட்களுக்குள் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக உண்மையான, மிக உன்னதமான சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு எனக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் he wanted to spend all his time in the given time. அந்த 7 நாட்களில் பாகவதம் மட்டுமே கேட்பது என்று வைத்திருக்கிறான். அப்போது நமக்கு இதிலிருந்தே தெரிகிறது இந்த மரணம் தவிர்க்கப்பட முடியாதது என்பதை பரீட்சித் நன்றாக அறிந்திருக்கிறான். இந்த எனக்கு கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு கணமும் மிக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று புரிகிறது. ஒரு பக்கம் அரசனுடைய அமைச்சர்கள் அவனுக்காக செய்கின்ற ஏற்பாடு இவனுடைய அக விளைவுக்கான, இவனுடைய மனசு என்ன சொல்லுகிறது? ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அதற்கு உரிய ஏற்பாடாக அமைந்து விட்டது. எனவே பரீட்சித் மரணத்திற்கு பயப்படவில்லை. அமைச்சர்கள் பொறுப்பில் அதை விட்டுவிட்டு இந்த கட்டுக்கோப்பான இந்த பாதுகாப்பை அவன் இப்படி பயன்படுத்தி பாகவதம் கேட்க தேவையான பிரைவசி டைம் இருப்பதற்காக அவன் பயன்படுத்தி கொண்டான் என்றே சொல்ல தோன்றுகிறது. திருமதி லட்சுமி ராமநாதன் அவர்களுக்கு என்னுடைய இந்த விடை ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ அதுவே